ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே தோட்டத்துக்கு போயிருந்தோம். சரி புளிச்சக்கீரை நெறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீரை வந்து விதை போட்டு ஒரு 5வது நாள் நான் உங்களுக்கு வீடியோல காட்டியிருப்பேன். குட்டி குட்டி செடியா இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து பறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் புளிச்சக்கீரை பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எங்கள் வீட்ல நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சைடு புளிச்சக்கீரையும், ஒரு சைடு வந்து தண்டுக்கீரை, செரிக்கீரை இதெல்லாம் ஒரு சைடு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சாம்பார் மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் கீரை பறிச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கீரைலாம் நல்லாவே வந்துருந்துச்சு. ஆனால் சில செடி மட்டும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு ஹைட்டாக வரல. அப்புறம் வழக்கம் போல் தட்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோக்கு மேலேயே இருந்துச்சு. இன்றைக்கி கிடச்சிச்சு. சரி அதை போட்டு அப்படியே புளிக்குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டைக்காய் மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். ஒரு 2 செடி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ காய் இருந்துச்சு. அப்புறம் கொத்தவரங்காய் சொல்லவே வேணாம். எப்பயும் போல் நிறையாவே இருந்துச்சு கொத்து கொத்தாக. கொத்தவரங்காவையும் கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மனசுக்கு நிறைவான ஹார்வெஸ்டிங் தான். எல்லாமே பறிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.